கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ராம்கி, இப்போ அன்புமணியும் ஒரு கருத்தை சொல்கிறாரு. விஜய் ஆதரவாளர்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்றாங்க. வாக்குகள் சிதறது அப்படின்றது சிக்கலாகவும், அதனால் எல்லாருமே எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு கேட்குற இடத்துக்கு இப்போ தலைவர்கள் வந்திருக்காங்களா? இதனுடைய வெளிப்பாடு திமுக தரப்பும் இதே மாதிரியான குரல், இப்போ என்டிஏ கூட்டலேருந்து இதே குரல். இல்லை, அன்புமணியோட அது வந்து ரொம்ப ஸ்மார்ட் மூவாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் சொல்கிறது விஜய் கட்சிக்கு தான் சொல்கிறார். விஜய் ரசிகர்களே, உங்களுக்கு திமுக எதிர்ப்பு மீது ஒரு நிஜமாகவே நம்பிக்கை இருந்ததுன்னா உங்கள் ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் தானே நீங்கள் உங்களே அரசியலுக்கு வந்தார் உங்கள் தலைவர் அப்படிங்கிற அந்த கேட்குறது சரியான மூவ் தான் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் அது 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 அவங்களே ஒத்துப்பாங்க. ஏன்னா நம்ம போடுறது 15% வரைக்கும் மேக்ஸிமம் போனால் கூட அதனால் என்ன மாற்றம் வந்து விடும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு நிதர்சனம் தெரியும். ஸோ அதை வைத்து தான் சொல்கிறார். அதனால் இப்போ இன்றைக்கி நீங்கள் என்ன தான் நீங்கள் சொன்னாலும் இருமுனை, அதுதான் நாங்கள் யதார்த்தங்கிறது இருமுனை இருதுருவ கூட்டணியாக தான் அங்கே இருக்குது. ஆனால் நீங்கள் காட்சியாக பேசும்போது 7 கூட்டணி 7 முனையில் இருக்குங்கும் போது அப்போ ஏன் அந்த ஓட்டெல்லாம் அங்கே போகணும், அதுக்காக நம்ம வந்து இதை கொண்டு வரலாமேங்கிற ஒரு முயற்சி நடக்கலாம். அந்த மாதிரி முயற்சிகள் தான் ஜீவால் சொல்லும்போது கூட அது மட்டும் காரணமா இல்லை சைலண்ட் ஓட்டர்ஸ் எல்லாம் முடிவுகள் எடுக்கிற நேரம் இது கடைசி 3-4 நாளில் நிச்சயமாக, அதனால எங்கெங்கெல்லாம் வீக் பாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் டச் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றதாங்களா? இன்னைக்கு தான் இன்னைக்கு தேசிய கட்சி உள்ளே வந்த பிறகு இந்த விவாதத்தோட இந்த பிரச்சாரத்தோட திசையே மாறி போனது. டீலிமிட்டேஷன்லாம் பற்றி சொன்னாலும் பெரிய அளவு டேக் ஆஃப் ஆகலை. அவங்க அது ஸ்டாலின் சொன்ன விளக்கமாகட்டும், மோடி அவர்கள் விளக்கம் கொடுத்தா பெரிய அளவு டேக் ஆஃப் ஆகலை. ராகுல் காந்தி வந்தார், ஒரே நாளில் ஒரு சுராலி ஸ்டாப் பண்ண மாதிரி டக்குன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ ராகுல் காந்தி என்ன சொன்னார் தான் மக்கள் கவனிக்கிறாங்க. இன்றைக்கி அமித்ஷா வரார், யாருமே எதிர்பார்க்கல அமித்ஷா வருவாருன்ட்டு. இன்றைக்கி தேசிய கட்சியில் அங்கங்கே இப்போ ராஜேந்திர சிங் அவர் போய் அவர் வாசுதேவ நகரில் பிரச்சாரம் பண்ணுறார். ஸோ அப்போ அந்தந்த தொகுதியில் போய் அவங்க பேசுறது அந்த இடத்துல பேசு பொருளாகுது. இதை தாண்டி இவங்க வந்து என்ன, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ண வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் நீங்கள் பிரச்சாரத்தில் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பிரச்சாரம் எப்படி ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் பார்க்காத தேர்தல் எல்லா கூட்டணி கட்சி தலைவரும் 2024 கூட நடந்தது. கூட்டணி கட்சி தலைவர் கூட எல்லா தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி நடக்கவே இல்லை. இது வரைக்கும் எந்த கட்சியுமே எப்படி பண்ணல. அவரவர்கள் தொகுதியை மட்டும்தான் போய் பிரச்சாரம் செய்தார்கள். பிரேமலதா அவர் மட்டும்தான் எல்லா தொகுதிக்கும் போனாங்க. அது கூட அவங்க சொன்னாங்க, நான் எல்லாரும் கேட்டுக்கிட்டதுனால போனேன்னாங்க. நிறைய பேர் ஒதுங்கி இருந்தார்கள். அமித்ஷா வருவாரான்னு சந்தேகம் இருந்தது, அண்ணாமலை வருவாரான்னு சந்தேகம் இருந்தது, நிறைய பேர் வருவாங்கன்னு சந்தேகம் இருக்கும்போது ஒதுங்கி இருந்தவர்கள்லாம் வந்து இன்றைக்கி பிரச்சாரம் செய்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து களத்திலையும் பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த களத்தில் என்ன பேசுனாங்க, பேசு பொருளாக என்னன்னு எதுவுமே இல்லை. எல்லாமே தனிப்பட்ட ஈகோ பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் தான் முன்வைக்கப்பட்டது. அது பாமக இஷ்யூ, நம்ம அதுதான் அங்கே களத்தில் போய் பேசினாங்க. எல்லாமே தனிநபர் சம்மந்தம். இதில் வந்து இஷ்யூஸ் 5 வருஷத்தில் என்ன நடந்தது, இவர்கள் என்ன செய்தார்கள், அதுக்கு என்ன தீர்வு, அதை பற்றின ஒரு விவாதமே இல்லை. இப்படி போய்கொண்ட பிரச்சாரம் திடீர்னு நேற்றிலிருந்து டீலிமிட்டேஷன் அது இதுன்னு, அதாவது கதைக்கு உதவாத இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சப்ஜெக்டை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுவரைக்குமே நம்ம தேர்தல் பிரச்சாரம் பேசப்பட்ட விஷயங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து நம்ம அதுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்கள் தான். இதில் நடுவில் வர டைவர்ஷன் ஃபேக்டர் மாதிரி விஜய் வராரு. இப்போ அவர் ஜீவா சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறாரு, ரைட்டு, பள்ளிவாசலுக்கு போகிறாரு, சர்ச்சுக்கு போகிறாரு, இங்கேருந்து திருச்சிக்கு போகிறாரு, அங்கே அங்கங்கே 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார்ல, அந்த 20 நிமிஷம் ஏதாவது ஒன்று குறைச்சிட்டே மக்களை சந்திக்கக்கூடாது. அவருக்கு திருச்சி ஒன்றும் ரொம்ப அவருக்கு ஒன்றும் பெருசாக நெருக்கமானது இல்லை, அவருக்கு புதிய தொகுதி தான் ஆக்சுவலாக. இதில் ஏதாவது ஒன்று குறைச்சிட்டு அவர் போகலாமேங்கிற கருத்து அது. நீங்கள் சந்திச்சிருக்காரு, ரோட் ஷோ போயிருக்காரு. இல்லை, ரோட் ஷோ போனால் கூட நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இங்கேருந்து போகிறீங்க, ட்ராவல் பண்ணி போகிறீங்க, இங்கேயும் நிறையா பள்ளிவாசல் இருக்குது, இங்கேயும் சர்ச் இருக்குது, எல்லாம் இருக்குது, போகிறது தவறு சொல்லலை, அது தனிப்பட்ட நபராக சொல்லலாம். ஆனால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகும்போது உங்கள் திருச்சி கிழக்கோட பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டுனா நீங்கள் அங்கே மக்களை போய் பார்த்தா தானே தெரியும். நீங்கள் வெறுமனே போய் வழிபாடு செய்யறது அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறீங்க. பாதுகாப்பு இருக்கு, பரப்புரை மேற்கொள்ள முழு வச்சுல அவருடைய பலத்தை வெளிப்படுத்த முடியலன்றாரு. நீங்கள் அவர் மட்டும் இல்லை, ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தையும் ஏற்படுத்துறாரு. இன்னைக்கு தாவேக தொண்டர்கள் சர்ச் வாசலில் நின்றுட்டு இருக்காங்க, பள்ளிவாசல் வாசலில் போய் நின்றுருக்காங்க சார். அது வந்து இது கடைசி கட்டத்தில் இது மாதிரியான டைவர்ஷன் தேவையில்லை சார். இது மாதிரி ஒரு காட்சிகள் நம்ம பார்த்ததே கிடையாது. இது அவங்க போய் அங்கே போய் நிற்கிறதுனால அவங்களுக்கு வாக்குகள் விழுந்து விடுமா, அப்படிலாம் கிடையாது. பிரச்சனையே பேசாமல், சம்மந்தப்பட்ட இடத்துக்கே போகாமல், மக்களை சந்திக்காமல், அதுக்கான எந்த வாக்குவாதம் தொகுதி சார்ந்த விஷயங்களை எது பற்றி பேசாமல், அதெல்லாம் ஒரு ட்விட்டர் போட்டாலே போதும். ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பண்ணி போட்டாலே பெரிய அளவு ரீச் ஆகும். அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இவர் போய் ஒரு வழிபாடு நடத்துறது வந்து பெரிய ஃப்ளாஷ் ஆகும்போது தவறான செய்தியை தான் பரப்பப்படும். அது வேறு விதமாக தான் எடுத்துப்பாங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, தேவையில்லாத ப்ரெஷர் உருவாகுது. இது வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த பிரச்சாரம் அகைன் அந்த பிரச்சாரம் நமக்கு ஒரு திருப்தி இல்லை. ஏன்னா இஷ்யூஸ் எதுவும் பேசப்படவில்லை. அப்படி இருக்கும்போது கடைசி 48 நேரத்தில் தேவையில்லாத டைவர்ஷன் ஆகி ஏதாவது பிரச்சனை வருமோன்னு ஒரு சாமானியனாக நம்ம பயப்பட வேண்டியிருக்கு. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக் பாக்ஸ், யாராலையும் கணிக்க முடியல. அதனால தான் சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க தொகுதியில் சுருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா?
ஆமாம், அது நிச்சயம் அது அப்படிதான். ஏன்னா எல்லாம் நீங்கள் பாருங்கள், எல்லா கட்சியிலும் இந்த அணி அந்த அணி எல்லா அணியிலுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய யார் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர் என்னன்னு தெரியலாம ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் அந்த தொகுதியில் சொல்லிட்டாங்க. அந்த அமைச்சர்கள் மட்டும் இல்லை, கட்சிகளே அந்தந்த கூட்டணி கட்சிகளே அவங்களே அந்தந்த தொகுதியோடு செட்டில் ஆகிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரு தேர்தல்னா ஒரு பிரச்சார மேடை இருக்கும், அதுல ஒரு 10 பேர் எழுந்து கை கோர்த்து நிற்பாங்க. அந்த காட்சிகளை நம்ம பார்க்கவே முடியல. இங்க ஒரு பொதுக்கூட்டமே நடக்கல, அப்படியே அங்கங்க அப்படியே தனித்தனியா தான் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்க, ஒருமித்த உணர்வு கிடையாது. சார் இது கூட்டணியே இல்லை சார், ஆக்சுவலா இது தொகுதி உடன்பாடு. இது ரெண்டு தரப்புமே செய்திருக்கிறது தொகுதி உடன்பாடு தான், ஒழிய கூட்டணியே கிடையாது. அவங்க பகுதி உள்ள செல்வாக்குள்ள ஒரு கேள்வி எழுது, இது தொகுதி உடன்பாடு தான் கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னா, இப்ப டீலிமிட்டேஷன் பிரச்சனையில் அதிமுக எடுத்திருக்கூடிய நிலைப்பாடு இந்த கூட்டணியில் இல்லாவிட்டாலும் இதை நிலைப்பாடு எடுத்திருக்குமா அப்படின்றது முக்கியமான கேள்வியாகுது. அது சுற்றுலா பேசலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.